சரியான விடை எழுதியிருப்பாங்க. ஆனால் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஏ சொல்லிவிட்டு நான் பி போட்டிருக்கேன், ஆனால் பி தான் ரைட்டு அப்படின்னு யாராவது க்ளைம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்போ ஏ போட்டிருந்த எல்லாருக்கும் ஒரு மார்க் இப்போ அப்ஜெக்ஷன் ஆன்சர் கீ விட்டுறப்பே எல்லாருக்கும் அதில் மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆக்சுவல் ஆன்சர் என்னங்கிறத சின்னு டிக்ளேர் இல்லை பின்னு டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆன்சர் ஏ ஆக்சுவலாக ஆன்சர் ஏன்னு பண்ணியிருக்கவங்க பி தான் ஆக்சுவல் ஆன்சருங்கிறத டிக்ளேர் பண்ணாங்கன்னா அந்த ஒரு மார்க்கு மற்றவங்களுக்கு குறைக்கணும். அப்படி பி ஆன்சரை போட்டவங்களுக்கு அது என்ன ஆன்சருக்கு உள்ளதுங்கிறத அவங்களுக்கான ரிசல்ட்டாக மாற்றணும். அப்போ ஏற்கனவே கொடுத்த ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீங்கிறது மேக்ஸிமம் இது வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் நடந்த எக்ஸாம் அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் குறைந்த அளவே வேறுபாடு இருக்குது. அது காரணம் என்னென்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கான ப்ராப்பர் கொஷின் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஷின் எடுக்கிறவங்க ப்ராப்பராக எந்த புக்கில் எடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் ப்ராப்பராக எடுத்ததுனால இப்போ அதிக வேரியேஷன் பெருசாக எந்த விஷயத்துலையும் எதுலேயும் மாறலை. அதே மாதிரி நீங்கள் இப்படி கொடுத்த கைடு அந்த ஆதாரங்கள் புக்ஸு இந்த நோட்ஸ் எல்லாமே நாங்கள் வேறு எதுவும் நாங்கள் மாற்றி எடுக்க மாட்டோம். அது மாதிரி பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது அப்படிங்கிறத அறிவிச்சிட்றோம் அப்படிங்கிறத இவங்க சொன்னது மாதிரி. இதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீயெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு தனியாக ஆன்சர் விட்டுட்டு டக்குன்னு ஒரு நாள் ரிசல்ட் விட்டுருவாங்க. இப்போ அதிகபட்சம் நாட்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதின்றது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தேதி நவம்பர் 17. இந்த 17ஆம் தேதியிலேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளேயே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் எழுதின ஆன்சர் கீயை ப்ராப்பராக அதை செக் பண்ணி அப்ஜெக்ட் ட்ராக்கர் போடுறது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கடந்த 2 வாரத்திலேயே ஒவ்வொரு டீமாக கூப்பிட்டு அவங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இப்போ ஒவ்வொரு மேஜருக்கு ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டு, தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு உள்ள சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டு இவங்களெல்லாம் கொடுத்த ஆன்சர் கீ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்தது கரெக்டாக செல்லுபடி ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி இதுக்கப்புறம் தான் இதை நோட்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ ரிசல்ட் வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்லாம் இதுக்கு டைம் எடுத்துக்காது. அதிகபட்சமாக டிசம்பர் 5 10 தேதிக்குள்ளேயே ரிசல்ட் அறிவிச்சிட்டு ஒரு 1:3 இல்லை 1:2 இந்த கணக்கில் தான் இப்போ அவ்வளோ கட் ஆஃப்க்கும் ஒரே ஆள் இருந்தாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்களை கூப்பிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் யாரெல்லாம் செக் பண்ணிட்டு வராங்களோ அவங்கள அந்த மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு ரிசல்ட் அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படித்தான் உங்களுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிஜிடிஆர்பிக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு 10 நாளில். அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், ரிசல்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் அங்கே வர்றாங்கங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக கொடுக்கணும். இந்த வருஷத்துக்கான தேர்வு